ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா பிஏக்கு காலங்காத்தாலேயே ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்திருக்கும். இவனுக்கும் செம்ம கடுப்பாயிட்டிருக்கு. எவன் தான் இந்த காலங்காத்தாலேயே கால் பண்ணுறான்னு தெரிலையே அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறான். என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இல்லை பிரசிடெண்ட்டோட நியூஸை பார்த்தியா அப்படின்ட்டு அவங்க கட் பண்ணிடுறானுங்க. அப்படி என்ன தான் எழுதி கிழிச்சிருக்கானுங்க இவனை பற்றி அப்படின்னு போய் பார்க்கும்போது இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் மூச்சை நின்றுது. ஆத்தாடி என்னது இது அப்படின்னு. அதாவது இங்கிட்டு வந்து ஹைனா ஃபோட்டோ, அப்புறம் இங்கிட்டு லியான்ஸோட ஃபோட்டோவை போட்டு நார வச்சுருக்கானுங்க. அதாவது லியான்ஸு வந்துட்டு ஹைனாவோட லவ்வை திருடிட்டாங்களாமா. அதை நம்ம பிஏ கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னவனுக்கா போச்சு, வெளியே போனாலே நம்மளை கொண்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எங்கே போய் தலைமறைவாகலாம், கீழே போயிடலாமா மேலே போயிடலாமான்லாம் யோசிச்சுட்ருக்கான். சரி, ஃபஸ்ட்டு ஹீரோயின்ட்ட நம்ம கால் பண்ணி மன்னிப்பு கேட்டலான்னு கால் பண்ணேன். அவளுக்கு இந்த நியூஸ் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது போல். அவள் ஜாலியாக குக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இவன் ஃபோன் பண்ணோன்னே, என்னப்பா காலங்காத்தாலே ஃபோன் பண்ணியிருக்கா, இங்கே பாருங்கள் அது எல்லாமே ஒரு ரூமர் தான், நீங்கள் எதையும் நம்பிடாதீங்க. என்னது ரூமரா? என்ன சொல்கிற, நீ எதையும் சீட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே கேட்க, ஐயோ இந்த பைத்தியத்துக்கு நியூஸ் என்னன்னு தெரியாது போலையே. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் நியூஸ் பேப்பர் வாங்கி அந்த நியூஸை படிங்க அப்படின்ட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இவளுக்கா ஒன்றும் புரியல. என்னது நியூஸ் பேப்பரா? அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்ததே இல்லையே. சரி போவோம் அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்கிறா. அவளுக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்குது. நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இப்படி விளையாடுறானுங்கன்னே தெரிலையே அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் இவளும் காரில் வந்துட்டு இருக்கும்போது இவன் மூஞ்சியே சரியில்லை. ஃபோன் பார்த்தீங்கன்னா விடாமல் ரிங் அடிச்சுட்டே இருக்கு. ஹீரோவும் பார்க்குறான், என்னாச்சு, யார் தான் உனக்கு கால் பண்ணுறா, அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது ஸ்பேம் கால், இப்படி தான் அடிச்சிட்ருப்பாங்க, நீ கண்டுக்காத அப்படின்ட்டு. பிஏ பார்த்தீங்கன்னா பயந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டுருக்கான். எல்லாருமே இந்த நியூஸை தான் படிச்சுட்ருக்கானுங்க. இவனுக்கா இன்றைக்கி நம்ம சாவு கன்ஃபார்ம் தான் அப்படின்ட்டு வாசல்லே நின்று பார்த்துட்ருக்கா. நம்ம உள்ளே போகலாமா, இவனுங்க ஆல்ரெடி நம்மளை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்களே, போய் என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு புலம்ப. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரி நிற்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு என்னாச்சு, ஏன் தனியாக புலம்புறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பதுங்கி போயிட்டுருக்கான். ஸோ ஒரு சவத்தில் பார்த்தீங்கன்னா கையை வச்சு போயிட்டுருப்பானா, அந்த செவரும் முடிஞ்சிருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறான், இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. சார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவையே பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டுருக்கானா. டே பிஏ என்னடா பண்ணிகிட்ருக்க? ஓ பிரசிடெண்ட்டா, குட் மார்னிங், என்ன கோஇன்சிடென்ட், உங்களை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துடுறா. பயங்கரமாக பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா என்னை எப்படியாவது இவங்கிட்டேருந்து காப்பாற்றிருமா, இவங்க கண்டிப்பாக என்ன காவு கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இது என்ன மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன்டா, ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனை மாற்று அப்படின்ட்டு. இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா கழுத்துலலாம் கை வச்சு காமிக்கிறான், வேணா கொன்றுவான காப்பாற்று அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கா நீ தானடா பண்ண, நீனே அனுபவி அப்படின்னு. ஸோ ஹீரோ கேட்குறான், என்ன நடக்குது, நீ என்ன அவட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இவனுக்கு வேறு வழியே இல்லாமல் நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை படிச்சுட்டு இருக்கான். இவனா ஐயோ நம்மளை இன்றைக்கி கொல்லாமல் விட மாட்டாங்களேன்னு அப்படியே பதறிட்டே இருக்கான். ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் அப்படியே கோவமாக தூக்கி போடுறானா. போச்சு, நம்ம கதை முடிஞ்சிச்சு, என்ன மன்னிச்சிருங்க, நான் குடிச்சிட்டு ஏதோ தப்பாக உளம்பிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, நேற்று கொடுத்த நான் வேலை எல்லாமே நீ முடிச்சிட்டியா? என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்க சொல்கிறீங்களா? ஆமாம், அதுக்கு தானே உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ சாரே, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு மண்டை கிண்டை குழம்பிருச்சா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. இப்போ நீ போறியா, உன்னை நான் அடிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஹீரோயினுக்கா ஒன்றும் புரியலை, அப்படியே பேனு பார்த்துட்ருக்காளா. இது என்ன மூஞ்சி, முதல்ல மாற்று அப்படின்னு. உங்களுக்கு கோவமே இல்லையா, நான் எதுக்கு கோவப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் கோவப்படணுமா, இந்த நியூஸ் பெருசாக ஸ்ப்ரிட் ஆயிடுச்சே, ஏன் உனக்கு என்னோட சீக்ரெட் லவராக இருக்க தான் பிடிக்குமா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ண வர இவன் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட எங்கிட்ட மண்டையை ஆட்டிகிட்ருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி அப்படியே நெத்தியில் கிஸ் பண்ணிகிட்ருக்க. இந்த நேரம்னு பார்த்து இந்த சேர்மன் வேறு உள்ளே வந்து இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துருது. செம்ம கடுப்பாயிட்ருக்கு. ஸோ கையோடு வரும்போது அந்த நியூஸ் பேப்பருமே எடுத்துகிட்டு வந்திருக்கும் போல், அதெல்லாம் தூக்கி வீசிகிட்ருக்கு. ஏண்டி உனக்கு அசிங்கம்னா என்னன்னு கூட தெரியாதா, ஏன் இவளை கேவலமாக இருக்க? ஹீரோ ஃபஸ்ட்டு வந்து இவளை நீ போ நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறான். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண. ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த விஷயங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணினேன். இல்லை நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற, அப்போ வெளியே வந்த நியூஸ் எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி நீ கன்ஃபார்ம் பண்ண போறியா? ஆமாம், எனக்கு
எனக்கு அதான் வேணும். ஏன்னா நான் அவள லவ் பண்றேன் அப்படின்ட்டு. இவங்களுக்கா கடுப்பாயிட்டுருக்கு. காசுக்காக அவ எதையும் பண்ணக்கூடிய ஆளு. அவள போய் கல்யாணம் பண்றேன்னு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியம் கித்தியம் புடிச்சிருக்கா? அப்படின்னேன். இங்க பாருங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. இந்த அம்மாவுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. நீ என்ன பைத்தியமா? உனக்கு புத்தி கித்தி பேதலிச்சு போயிடுச்சா என்ன? நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதை விட முக்கியமாக நம்ம கம்பெனிக்கும் ஃபேமிலிக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணாக தான் நீ பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க, என் மைண்டில் நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கம்பெனிக்காகவும் ஃபேமிலிக்காகவும்லாம் என்னோடய லைஃப்பை மாற்றிக்க முடியாது அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு கடுப்பாயிட்டிருக்கு. நான் கடைசியாக உன்னை வார்ன் பண்ணுறேன். ஒழுங்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி ப்ரெஸ் முன்னாடி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி முடிச்சிரு அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் லியான்சுவை லவ் பண்ணுறேன். ஸோ நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இவன் ரொம்ப ஸ்டெபனாக சொல்ல, ஓ அப்படி வரியா? அப்போனா நீ இந்த பிரசிடென்ட் போஸ்டிங்கில் இருக்கவே இருக்காத, விலகிக்கோ அப்படின்ட்டு அதுவும் கத்தி விட்டு போயிட்டே இருக்குது. இந்த நியூஸ் எல்லாத்தையுமே டேவிட் பார்க்குறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக தான் இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, என்னம்மா இந்த ஃபேமிலினால நீ எங்கேயோ பாப்புலர் ஆகி போயிட்டே இருக்க, உனக்கு என்ன 2 ஹஸ்பண்ட்ஸா அப்படின்ட்டு கலாய்ச்சிட்ருக்கான். டே நீ வேற ஏன்டா வெறுப்பேத்துற? அட ஆமாம், முன்னாடி என்னமோ நீ வந்துட்டு ஜின்னை ஏதோ செடியூஸ் பண்ண அப்படி இப்படின்னு வந்துச்சு. இப்போ என்னன்னா இவனை நீ லவ் பண்ணுறேன்னு வருது. என்னால் புரிஞ்சுக்கவே முடியலையேம்மா அப்படின்னு ரொம்ப ஃபன் பண்ணுறான். நான் ஃபோனை வச்சிருவேண்டா, என்னை இரிட்டேட் பண்ணுற அப்படின்ட்டு. சரி சரி விட, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் ஒன்றா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே தங்கச்சிக்காரி வீட்டை காட்டுறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா. லியான்சுவும் ஜின்னும் தான் ஒரு கப்பலாக மாறி இருக்க வேண்டியது. ஆனால் ஊடால ஒருத்தவங்க வந்து மூக்கணும்னுச்சு, அதை ஃபுல்லாத்தையுமே கெடுத்து விட்டாங்க அப்படின்னு தங்கச்சிக்காரியை குத்தி காட்ட அவளுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. இருந்தாலும் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக அவள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிடுறா. அப்படியே கம்பெனியில் ஒரு போர்டு மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. இவங்க கம்பெனியோட ஆனிவர்சரி வருது போல், அதுக்கான சில பிளான்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்லாம் எனக்கு பிடிக்கல, வேறு ஏதாவது ப்ரப்போசல் கொண்டு வாங்க, நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரப்போசல் எல்லாத்தையுமே பர்சனலாக என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும், வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இதை கேட்கும் போதே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டுருக்காங்களா? அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஸ்டாப் பண்ணுது. ஒரு நிமிஷம் இல்லை, இங்கே ஹீரோயின் ஒர்க் பண்ணுறதையே என்னால் டாலரேட் பண்ண முடியல. ஆனால் நீ பேசின பேச்செல்லாம் எனக்கு பிபியெல்லாம் எகிரிட்டு போகுது. ஸோ உனக்கு நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன். அதில் நீனே முடிவு பண்ணிக்கோ, உனக்கு லியான்சு வேணுமா இல்லை இந்த கம்பெனி வேணுமா அப்படின்ட்டு. எனக்கு எதுக்காக 3 நாள்லாம் டைமு? எனக்கு தெரிஞ்சு நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நீங்களே திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட பிளேஸில் உட்காந்துருக்கா. பின்னாடி இவங்க எம்ப்ளாயிஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்துச்சுப்பா, ஏதோ நம்ம ஹீரோவை அவங்க பொசிஷன்லேருந்து மாற்ற போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ இவ சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ கூட சொல்லியிருந்திருப்பான்ல, இவ்வளோ நாள் நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என் கூட அந்த கம்பெனி மட்டும்தான் இருக்குது, ஸோ அது என்னோடய ரத்தத்திலே கலந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. ஸோ இவளும் வெளியே வந்து பார்க்குறா. அந்த சேர்மன் தான் காரில் உட்காந்துட்ருக்கு. காருக்குள்ளே வா அப்படின்ட்டு. இவளும் போகிறா, இது என்னத்தை பேசி தொலை போதோ அப்படின்ட்டு. இங்கே பாரு, நீ ஏன் இன்னும் இந்த கம்பெனியை விட்டு போகாமல் இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? நானும் எத்தனை டைம் தான் இதையே கேட்குறது அப்படின்னு. அடுத்த போர்டு மீட்டிங்கில் நான் அவனை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ண போகிறேன். ஸோ உன் கையில் தான் இருக்குது. நீ இந்த கம்பெனியை விட்டு போன அப்படின்னா அவன் இதே பொசிஷனில் இருப்பான் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுற. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நைட்டு டேவிட் வீட்டில் உட்காந்து குடிச்சிட்ருக்கா, புலம்பிகிட்டே இருக்கா. என்னால் தான் எல்லா கஷ்டமும் வந்துட்டுருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நீ என்ன சொல்ல போகிற? அவன் வந்துட்டு உன்னை தான் சூஸ் பண்ணுவான், கம்பெனியை விட்டுருவான்றியா? ஆமாப்பா, ஆனால் அவனுக்கு அந்த கம்பெனி வந்து ரொம்பவே முக்கியம், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. டேவிட் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், கண்டிப்பாக ஓ ஆள் தான் அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணா ஹீரோ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்கான். உன்னை நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எதுக்கு இங்கே வந்து நீ குடிச்சிட்ருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் டேவிட்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சி 4 கேள்வி திட்டி விட்டுட்ருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீ குடிச்சிக்க வச்சிட்ருக்க? உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன அப்படின்னு. டேய் நிறுத்துடா, அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்லையா? இவனுக்கே கடுப்பாயிடுது.
லியான்சோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா சிரிக்க, இவனா என்ன உனக்கு இதெல்லாம் சிரிப்பாக இருக்கா, ஒழுங்கா வா அப்படின்ட்டு அவன் இங்கேருந்து போகிறான். ஏம்மா இங்கேருந்து கிளம்பு, இல்லைன்னா அவன் என்னை கடிச்சே வச்சுருவான் போல அப்படின்ட்டு. ஸோ அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கான், பெருசாக நம்மளையே சொல்லிட்டு இருக்கான் ஏன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக அந்த சோபாவில் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணிகிட்டு இருக்கான். இவெல்லாம் குறுக்க முறுக்க போய் நிற்க, இவனும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்டுக்கவே மாட்றான். ஸோ இவ பக்கத்தில் போய் உட்கார, அவன் தள்ளி தள்ளி போகிறானா, என்னாச்சு என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு. ஆமாம், நீ எதுக்கு அந்த டேவிட் கூடயே போய் குடிச்சிட்ருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா அந்த சேர்மன் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்குல்ல, நான் வேணுமா இல்லை அந்த கம்பெனி வேணுமா அப்படின்னு. நீ ஏன் ஒரு குழப்பத்தில் இருப்ப, உன்னை எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு. இவனுக்கா அப்படியே பார்க்குறான். அப்போ அந்த பொம்பளை உன்னையும் வந்து மீட் பண்ணிச்சா, உன்னை ஏதாவது ரொம்ப திட்டிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து என்ன தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனியை விட்டு நீங்கள் வரப்போகிறீங்களா என்ன அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் அந்த கம்பெனியை விட்டு விலகலை, அந்த கம்பெனி தான் என்ன இழக்க போகுது. அதை விட எனக்கு வந்துட்டு நீ தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்றை தான் என்னால் ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஸோ ஒரு கிஸ் பண்ணி ஹக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி அடுத்தவங்களெல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா, அதாவது எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு. மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் மீட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த சேர்மன் வந்து சொல்லிகிட்ருக்கு, ஹீரோவை இந்த பொசிஷன்லேருந்து நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் டெம்ப்ரவரியாக, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஜின்னு இருப்பான் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா? ஜின்னு வந்து ஒழுங்காகவே இருக்க மாட்டான், அவனை பற்றி எல்லாமே தெரியும், இருந்தும் அவன் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவான்? ஏன் நீங்களாம் எங்கே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா வந்தீங்க, படிப்படியாக தானே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த அம்மாவும் ஆஃப் பண்ணுது. ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க. இவனுக்கா செம்ம கடுப்பாயிருது, ஜின்னுக்கு நேராக வந்து கத்திட்டு இருக்கான். நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, எதுக்காக மைக் அவனோட பொசிஷன்லேருந்து தூக்குனீங்க? அவன் பண்ண விஷயங்களுக்கு அதுதான் பனிஷ்மெண்ட்டு. நீ ஒழுங்காக வந்து பிரசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்க. என்னால் முடியாது, என்னாலையும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு. இங்கே பாரு, அவனுக்காக நீயே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. அவன் என்னோட அண்ணா மாதிரி, அவன் நம்மளோட ஃபேமிலி, அவன் நம்மளோட ஃபேமிலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனை ஜஸ்ட்டு நான் பிரசிடெண்ட்டுக்காக எடுத்து வளர்த்துருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு. இவனுக்கா கடுப்பாயிட்ருக்கு, நீங்களாம் ஏன் தான் அப்படி இருக்கீங்கன்னே எனக்கு தெரில அப்படின்ட்டு கோவமாக கத்தி விட்டு போயிட்டுருக்கான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கேள்விப்பட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக மொட்டை மாடிக்கு வந்துட்டுருக்கா. ஹீரோ அங்கே நின்று தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கானா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டேன் எல்லாருமே அரசல் புரசலாக இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நானும் ஜின்னும் சேர்மன் கற்றுனப்போ இங்கே தான் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் சின்ன வயசில். எனக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. நான் இப்போது இதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணல. ரொம்ப நாளாக நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, அந்த டைமாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிப்பு போகலாமா அப்படின்னு. இவளுக்கும் புரியுது, இவனுக்குள்ளே ரொம்பவே கஷ்டங்கள் இருக்குது, இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறா, நீ என்ன வேணால் பண்ணு, நான் உன் கூட கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு. அப்படியே மறுநாள் நம்ம பிஏக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்துட்டுருக்கு, பிரசிடெண்ட்டை சைன் வாங்குங்க அப்படின்னு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு கால் பார்த்தீங்கன்னா போகவே மாட்டுது. என்னாச்சு அப்படின்ட்டு இவன் வந்து எட்டி பார்க்குறான், உள்ளுக்குள்ளே யாருமே காணோம். எங்கடா பிரசிடெண்ட்டு, காலையில் வந்த மாதிரி தானே இருந்துச்சு, வெளியே போனதை நான் பார்க்கலையே, சரி இன்னொரு டைம் பார்ப்போம் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான், காணோம். ஸோ இவன் அங்கிட்ட சுற்றி வந்து பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஜின்னு உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கான். இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்காக ஒரு வேலை காத்துட்ருக்கு, இவ்வளோ நிறைய ஃபைல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து சைன் போடணும் அப்படின்ட்டு. என்னாலாம் முடியாது, இவ்வளோ ஃபைல்ஸை நான் படித்து பார்த்து நான் சைன் போடுறதா, அதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு மைக்குக்கு கால் பண்ணேன். மைக்கு என்னடா பண்ணுற, தயவு செஞ்சு இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, இவ்வளோ ஃபைல்ஸ் எல்லாம் நான் படித்து சைன்லாம் போட முடியாது அப்படின்னு. எங்கே பாரு, நான் வெக்கேஷனில் இருக்கேன், ஒர்க்கை பற்றி எனக்கு கால் பண்ணாத அப்படின்ட்டு அவன் டக்குன்னு காலை வச்சிட்ற. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்டா இப்படி படுத்துறீங்க, நான் வாட்டில் தானடா 7Aன்னு சுற்றிட்டு இருந்தேன், என்னையை கூட்டிகிட்டு வந்து பிரசிடெண்ட்டுன்னு சொல்லி இப்படிலாம் ஆவிய வாங்கினா எப்பட்றா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் இருக்கிற போஸ்டிங் வந்துட்டு ரொம்ப பெருசு, ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்து பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்து சைன் போடுங்க, உங்களோட ஒரு சைன்லேயும் எவ்வளோ காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு. ஸோ ஜின்னு அப்படியே பேவை பார்க்குறான். அப்படியா, அப்போனா நீ இந்த சீட்டில் உட்காரு. சார் என்னால் முடியாது, என்ன பண்ணுறீங்க, விளாட்றீங்களா, எங்கள் பாரு தம்பி உட்காரு, இந்த ஃபைல்ஸை ஃபுல்லாக படித்து பார்ப்பியா,
இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நீ சொல்கிற இடத்துல நான் சைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்ஐ போயிட்டுருக்கான். இவனுக்கா டே நான் ஒரு பிஏ தான்டா, பிரசிடெண்ட் கிடையாது, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கான். இன்னும் பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோனை மீட் பண்ண தான் வந்திருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காளா. ஏய் எங்கே போகிற? நான் வந்து வெக்கேஷனுக்கு போகிறேன். என்ன சொல்கிற? நீ ஹீரோ கூட வெக்கேஷன் போறியா? நான் இங்கே மாட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக ஊர் சுற்ற போகிறீங்களா? அது உன்னோட பிரச்சனை, நான் என்ன பண்ணேன்? எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாச்சு அப்படின்ட்டு. இங்கே பார், நான் தான் இப்போ பிரசிடென்ட்டு, நான் தான் உனக்கு லீவ் கொடுக்கணும். இது வந்துட்டு ஓவர் ரூல்ப்பா, நீ எம்ப்ளாயி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக விட்டு அவன் அழுகவே செஞ்சிருவான் போல். அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. என்னப்பா லக்கேஜெல்லாம் பேக் பண்ணுற போல், ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆமாம் தேவைப்படும்ல. சரி எதுக்கு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மடிச்சிட்ருக்க? ஹோட்டல்காரங்க கொடுக்க மாட்டாங்களா? நான் மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், உனக்கே தெரியும்ல. அப்போ அன்னைக்கு மட்டும் நீ யூஸ் பண்ண, அது தெரியாமல் நடந்துருச்சு, அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு சமாளிக்கும் போதே யாரோ பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிற. ஹீரோவும் வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஜின்னு தான் வந்திருக்கான். அவனை பார்த்தோன்னா அவன் பார்த்தீங்கன்னா கதவை அடிக்க போக ஜின்னு பார்த்தீங்கன்னா ஊடால போய் மறைச்சிட்ருக்கான். இங்கே பாரு மைக்கு, என் தலையில் இவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி வச்சுட்டு நீங்கள் வெக்கேஷன் போகிறதுலாம் ரொம்ப தப்பு, என்னை பார்த்தா அவங்களுக்கு பாவமாக தெரியல அப்படின்னு. இங்கே பாரு, இது உன்னோட பொறுப்பு, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கதவை அடைச்சிடறான். இவனா அந்த கதவை கட்டி பிடிச்சிட்டு கதறிட்டு இருக்கான். டேய் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுங்கடா, இந்த மாதிரி பண்ணாதீங்கடா அப்படின்ட்டு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே செக் பண்ணுற வேலையை பிஏட்ட தானே கொடுத்துருப்பான் ஜின்னு. அவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து விடிய விடிய பார்த்துட்ருக்கான். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கடுப்பாயிரா. ஏன்டா வீட்டில் வந்தும் நீ நிம்மதியாக இருக்க மாட்டியா? ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல, அண்ணனும் தம்பியும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் தான்டா விளாடுறானுங்க. சரி கொஞ்ச நேரம் போய் நீ ரெஸ்ட் எடு, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுட்டு இவ பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்துட்ருக்கா. மறுநாள் ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வெக்கேஷனுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரே கொஞ்சல்ஸாக தான் இருக்குது. அதே சமயம் கம்பெனியில் காட்டுறாங்க, இங்கே ஜின்னை வச்சு எல்லா டேரக்டர்ஸுமே வறுத்தெடுத்துட்டு இருக்கானுங்க. இவன் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பார்க்காம சைன் பண்ணிட்டானாமா. அதனால் 50% வந்து இவங்க கம்பெனிக்கு லாஸ் ஆயிடுச்சான். இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த டேரக்டர்ஸ்லாம் பிடிச்சி வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இவனும் சொல்கிறான், எப்பா சாமிங்களா தப்புதாப்பா, நான் பார்க்காம சைன் பண்ணிட்டேன், நம்ம வேறு ஏதாவது அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி சைன் பண்ணலாமா அப்படின்னு. என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஜோக்காக தெரியுதா? 15% அப்படின்றது எவ்வளோ தெரியுமா? 30 மில்லியனுக்கு மேலேயே வரும் அப்படின்ட்டு. இவனுக்கா ஷாக் ஆயிடுது. என்னடா சொல்கிறீங்க, ஒரு சைன் போட்டதுக்கு 30 மில்லியன் வந்து பலி ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஸோ இவனும் பொறுமையாக சொல்கிறான், இங்கே பாருங்கள் எனக்கும் புரியுது, இந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸே நாங்கள் தான், ஸோ எங்களுக்கும் தானே லாஸு. என்னமோ நான் வேணுக்குனுமே பண்ண மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உங்கள் வேலையை போய் பாருங்கடா அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு போயிட்டுருக்கான். என்னடா வேலை பார்க்குறது இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு. வழக்கமாக இவன் ஒரு இடத்துக்கு வருவான்ல, அங்கே தான் வந்து குடிச்சிட்ருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. என்ன மச்சான் கொஞ்ச நாள் ஆளையே காணோம், உனக்காக நான் ரொம்ப ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பொண்ணுங்களாக வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் வேலை ஜின்னை ஹாப்பியாக வச்சுக்கிறது தான், போங்க போங்க அப்படின்ட்டு அமுச்சு விட்டுட்ருக்கான். இவனுக்கா இருக்கிற தலைவலியில் இது வேறையா அப்படின்ட்டு அங்கேருந்து கடுப்பாகி எந்திரிச்சு போயிட்டுருக்கான். இவன்களுக்கு ஒன்றும் புரியல, நம்ம ஜின்னு இப்படிலாம் இருக்க மாட்டானே, இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ தங்கச்சிக்காரிக்கு கால் பண்ணிகிட்ருக்கான், நீ எங்கே இருக்க, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்பா நான் வந்து லியான்சுவை பார்க்கவே இல்லை, அவள் எங்கே இருக்கா அப்படின்றதே எனக்கு தெரில, நான் ஒன்றும் அவளை பற்றி கேட்கல, எனக்கு உன்னை பார்க்கணும், உன் கூட நான் சேர்ந்து குடிக்கணும், அதனால் சீக்கிரம் வா அப்படின்னு. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி ஒரு 10 நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த நேரம் லியான்ஸுவோட அம்மா உள்ளே வந்துட்டுருக்காங்க. என்ன நைட்டு எங்கேயும் கிளம்புற மாதிரி தெரியுது அப்படின்னு. இவளுக்கு கோவமாக வந்துட்டுருக்கு. நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்னு கீழே அப்படியே வந்துட்டுருக்காளா. அப்போ ஜின்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான், இருப்பா ஒரு 5 நிமிஷம் என் மூஞ்சிக்கு கொஞ்சம் பவுடரை போட்டுக்கிறேனே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா பவுடர்லாம் போட்டு செட் பண்ணிகிட்ருக்கா. இவளே திரும்பவும் கால் பண்ணி, வந்துட்டியா, நானும் வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கா. இதை எல்லாத்தையுமே இந்த லியான்ஸோட அம்மா பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டுருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கா, யார் கூட வெளியே போகிறா அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியாமல் எட்டி பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஜின்னை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இவ ஜின்னு கூடயே சுற்றிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. இவ எட்டி பார்க்குறத அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துறாரு. ஏம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, நான் வந்துட்டு இதை சொன்னால் தப்பாக எடுத்துப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன், லியான்ஸுவும் ஜின்னும் தான் டேட் பண்ணுறாங்க, ஆனால்
இவ தேவையில்லாமல் உள்ளே போய் குழப்பி விட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இங்கே பாரு, அது பிள்ளைங்களோட விஷயம், அதுக்குள்ளே நம்ம தலையிட வேண்டாம் அப்படின்ட்டு. ஓ, இவ உங்கள் பொண்ணு அப்படின்றனால தான் இந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல அப்படின்ட்டு அந்த அம்மா போயிட்டுருக்கு. இவருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த சைடு ஜின்னு பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளிட்டு இருக்கான். எங்கள் கம்பெனியில் இருக்கிற அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி என்னை போட்டு சாவடிக்கிறானுங்க. தெரியாமல் ஒரு சைன் பண்ணிட்டேனம்மா, அதுக்கு என்ன கத்துறாங்கன்னு நினைக்கிற? ஐயோ சாமி, என்னால் முடியல. இந்த கம்பெனியில் என்னால் பார்த்துக்கவே முடியல. ஒரு நாளும் அலாரம் அடிக்கும்போது எனக்கு எம்பிட்டு பீதியாக இருக்குது தெரியுமா? முன்னாடிலாம் வீட்டில் நான் தூங்கிட்டு இருக்கும்போது 12 மணி வெயில் தான் என் மேலே அடிக்கும். ஆனால் இப்போது 6 மணி வெயிலே என் மேலே அடிக்குது அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா, நீ என்னப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமாக தானே இருக்க, ஏன் டேன் ஆகிறத பற்றிலாம் பேசுகிற? நான் அதை பற்றிலாம் ஒன்றும் பேசலம்மா. ஹேண்ட்ஸமாக இருந்து என்ன பண்ணுறது, ஒரு கம்பெனி நடத்த துப்பு இல்லை எனக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நீ வந்துட்டு என் கூட இருக்கிறது, உங்ககிட்ட நான் புலம்பி தள்ளுறது தான் இப்போதைக்கு எனக்கு பெரிய விஷயமா தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்னோட நினப்பு உனக்கு வந்திருக்கே, அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்ட்டு. மறுநாள் தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை ஹான் பார்க்குறாரு. என்னம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல், இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ இதை எல்லாத்தையுமே அந்த அம்மா கேட்குது. அதுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. இவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தோடனே அவர் அங்கேருந்து போயிடுறாரா. இந்த அம்மா ஆரம்பிச்சிருது, நீ ஏன் இப்படி இருக்க? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்ட, அது மாற மாற சரியாயிரும்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படியே தான் இருக்க. அவன் லவ் பண்ணுற பையனை நீ எதுக்காக கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாமல் எப்போ பாரு நம்மளே சொல்லிகிட்ருக்கே அப்படின்னு. ஆமாம், நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எங்கள் அப்பாவை நீங்கள் என்கிட்டேருந்து திருடுனீங்கல்ல, அதே மாதிரி உங்கள் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை நான் திருடுவேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இதை எல்லாத்தையுமே அவங்க அப்பாவும் கேட்குறாங்களா. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்த்தீங்களா, அவள் என்கிட்ட எவ்வளோ ரூடாக பேசுகிறான்னு பார்த்தீங்களா? நானும் அவளுக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவள் என்ன ஒரு ஃபேமிலி மெம்பரை கூட எடுத்துக்க மாட்டா அப்படின்ட்டு இவங்க போய் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இவருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ நேராக அவங்க ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, அவளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அம்மா இறந்து போகும்போது அவளுக்கு 13 வயசு. அதுலேருந்தே அவள் ரொம்ப ஸ்டெபனாகவே மாறிட்டா. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியாது, நான் அவளை என்னோட பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் அவள் என்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்றா. என்னோட சொந்த பொண்ணுமே என்னை புரிஞ்சுக்கரல. நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது போல். இவங்க வந்துட்டு சொல்கிற பேச்சா மற்றவங்க கேட்டு நடக்கணுமா? என்ன ஒரு ஒஸ்ட்டான என்னன்னு பாருங்கள். இவரும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஆறுதல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சைடு ட்ரிப்பு வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் அந்த வியூவெல்லாம் பார்க்குறா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோ வந்து கேட்குறான், என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம் ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி நம்ம நிறைய ட்ரிப்பு போகலாமா? போகலாம், ஆனால் அது நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கிஸ் பண்ண வரா. நான் தரமாட்டேனே அப்படின்ட்டு ஓடிட்டுருக்காளா. இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்ருக்கான். ஆனால் போனவன் திரும்ப வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கா. ரொம்பவே தேங்க்ஸ், இப்போல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா அது உன்னால் மட்டும்தான் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இவனுக்கு இதுவே போதுமே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டில் ஒரு ரைட் மாதிரி போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்கா. நான் இப்போ தாண்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலை பார்த்து கண்டவனு வந்து என்னை திட்டமாட்டான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அப்போது ஹீரோ வந்து கேட்குறான், நீ ஜின்னு கூட இருக்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன், ஏன்டா அது திடீர்னு கேட்குற? ஏன்னா நான் உன்னோட பாஸ்ட்டோட இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுதானே வா அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் கூட்டு வந்திருக்கா. நேராக இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அவன் பார்க்குறான், ஏம்மா என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு தான் வயசாயிடுச்சு, நீ தானே சொன்ன என்னோட பாஸ்ட்டோட இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு, அதுக்காக தான் போ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வா அப்படின்ட்டு இவனை போய் போட்டு வரான். அது பார்த்தீங்கன்னா பத்தவே இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை. மண்டையில் ஒரு பேண்டை போட்டு விட்டுட்டு ஸோ பயங்கரமாக பார்த்து சிரிச்சிட்ருக்கா. இவனுக்கா என்ன நீ கோமாளி மாதிரியே மாற்றிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவள் ஆசையை நிறைவேற்றணும்ல,
அதனால இதே ட்ரெஸ்ஸோட பார்த்தீங்கன்னா வளைச்சு வளைச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி வா, இதுக்கப்புறம் நம்ம ஸ்கேட்டிங் போகலாம், அது செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு ஹீரோவை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா காலில் இந்த பேப்பரெல்லாம் சுற்றிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஷூவெல்லாம் போட்டு ஸ்கேட் பண்ணும்ல, அதுக்காக தான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவனோட ஒன்றிட்டா கையில் சானிடைசர்லாம் அடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மெதுவாக 2 பேரும் அப்படியே ரைடெல்லாம் போயிட்டுருக்காங்க. 2 பேருக்கும் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்குது. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துடுறான், மண்டையில் அடிபட்டுருது. அப்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு சின்ன வயசில் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஒரு கார் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து யாரோ ஒரு ஆளை மோதுது. இவனா அப்படியே ஸ்டன் ஆகி போய் படுத்துட்ருக்கான். அவளுக்கா மண்டையில் அடிபட்டு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. டேய் என்ன பயமுறுத்தாதடா, எந்திரடா எந்திரி அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து தான் சொல்கிறான், கொஞ்ச நேரம் வாய மூடு, அமைதியாக இரு அப்படின்ட்டு. அட பரதேசி நாயே, ஏன்டா என்னை பயமுறுத்துற? அட எனக்கு ஒரு இல்யூஷன் வந்துச்சுமா, அதாம்மா அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு. என்னடா சொல்கிற, இல்யூஷனா? சரி வா, இதோட போதும், நம்ம போகலாம். அட உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம என்ஜாய் பண்ணலாம் வா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேட் பண்ண, ஆனாலும் அவனுக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து வந்து போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது கொஞ்சம் தெளிவாகவே காட்டுறாங்க. இவனும் அவங்க அம்மாவும் ஓரமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு கார் பார்த்தீங்கன்னா இவனை ஏற்ற வருது. அதனால அவங்க இவனை அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த காரில் விழுந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கும் போல். இவனுக்கா அப்படியே படபடன்னு ஆயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஓரமாக போய் நின்றானா. ஹீரோயின் வந்து கேட்குறா, என்னாச்சு என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் ஃபன் பண்ணு அப்படின்ட்டு. இல்லை இல்லை வேண்டாம், எனக்கு ரொம்ப பசிக்குது, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா. அதாவது ரோட்டு கடைக்கு வந்திருக்கா. இவ பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. பக்கத்தில் இந்த ஜீவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தான் போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கு. இவளும் பார்க்குறா, ஏன்பா ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலில் ஒரே ஒரு பிளேட்டில் இருக்கிற ஃபுட்டை எடுத்து திங்கிறதுக்கும் இங்கே வகை வகையாக அடுக்கி வச்சுருக்காங்க, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. இங்கே பாரு, இந்த இடமே கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, எப்படி நான் சாப்பிட்றது? எனக்கு ஒன்றும் பசிக்கலை, நீ சாப்பிட்றீன்னா சாப்பிடு. நீலாம் மனசு ஜென்மமே கிடையாது தெரியுமா, எங்கேயோ இருந்து தப்பிச்சு வந்த ஏலியன் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஹீரோ அப்படியே பார்க்குறான், என்னப்பா இப்படி பார்க்குற அப்படின்ட்டு அவனை டச் பண்ண. அவன் பார்த்தீங்கன்னா பதறிட்டு இருக்காங்க, பாரு என்னெல்லாம் இப்படி டச் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு நடக்கிற விஷயங்களை சொல்கிறான். இங்கே பாரு, யாராவது என்கிட்ட போய் சொன்னாங்க அப்படின்னா என்னோடய பாடி வந்து ரொம்பவே ரியாக்ட் ஆகும் அப்படின்னு. என்ன சொல்கிற, புதுவிதமான வியாதியால் இருக்குது உனக்கு. ஆமாம் ஆமாம், இது உண்மைதான், நீ நம்பாட்டி போ அப்படின்ட்டு. சரி விடுப்பா, இந்த நோயிலேருந்து நான் உன்னை குணப்படுத்துகிறேன், அதுக்கு என்கிட்ட வழி இருக்குது. ஃபஸ்ட்டு உனக்கு பொய் சொல்ல வராது. ஸோ நீ பொய் சொல்லி பார்ப்போம், நான் எப்படி இருக்கேன். நீ எப்படி இருக்க, அழகாக தான் இருக்க, அழகா இல்லைன்னு சொல்லு, அழகா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு இவ சொல்லும்போது, நான் எப்படி சொல்கிறது, அதுவும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்கா, அழகாக இருக்கான்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்போவுமே அப்படியே ஸ்டெப்பனாக சொல்லிகிட்டு இருக்கான். நீலாம் திருந்தவே மாட்டேன். சரி இதில் ஏதாவது டேஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு கொடுக்க வரா. இவன் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை வேணாம் வேணாம் வேணவே வேணாம் அப்படின்னு அவன் அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கம்பெனியில் காட்டுறாங்க. அந்த டைரக்டர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க சேர்மனை. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவர் வந்து இந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கெலாம் லாய்க்கே கிடையாது, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கார், அந்த கான்ட்ராக்டை படித்து பார்க்காம சைன் போட்டனால இப்போ நம்ம கம்பெனிக்கு வந்து 15% வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கம்பெனி வந்துட்டு டேஞ்சரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு முடிவு எடுத்தே ஆகணும், நீங்கள் ஹீரோவை ரிட்டன் கொண்டு வாங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நான் இதை அக்ரி பண்ணுறேன்னு கையை தூக்க அந்த சேர்மன் பார்த்து முறைச்சிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.